எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 10-14 மட்டும். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமீன். Luke chapter 2 verse 10-14. But the angel said to them, "Do not be afraid. I bring you good news that will cause great joy for all the people. Today in the town of David a Savior has been born to you. He is the Messiah of the Lord. This will be a sign to you. You will find a baby wrapped in clothes, lying in a manger." Suddenly, a great company of the heavenly host appeared with the angel, praising God and saying, "Glory to God in the highest heaven, and on earth, peace to those on whom his favor rests." Amen. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்பரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I lovingly greet you and welcome you in the name of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடும்படி நாம் வந்திருக்கிறோம். We are here to celebrate the birth of our Lord Jesus Christ. இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. See what a greatest blessing that is. இயேசு நமக்கு பூமியில வந்து பிறந்திருக்காட்டா நம்ம இன்னைக்கு இருக்க மாட்டோம் இல்லையா? If Jesus was not born in this world, we wouldn't be in this place. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது. Our sins will not be forgiven. அவர் சிலுவைக்கு போயிருக்க மாட்டார். He will not go to the cross for us. அடிக்கடி சொல்லுகிறது உண்டு. I always say this. ஒரு கிறிஸ்மஸ் வந்திருக்காவிட்டா ஒரு குட் ஃப்ரைடே வந்திருக்காது. If there is no Christmas, there won't be any Good Friday. ஒரு குட் ஃப்ரைடே வந்திருக்காட்டா ஒரு ஈஸ்டர். If there is no Good Friday, there will be no chance that we will have a Easter. அந்த ஈஸ்டர் இல்லைன்னா நம்முடைய கிறிஸ்தவத்துக்கு எதிர்காலமே கிடையாது. If there is no Easter, we wouldn't have the future. இல்லையா? நமக்கு ஒரு எதிர்காலமே கிடையாது. We wouldn't have a hope of our future. இயேசு மட்டும் உயிரோடு எழும்பி இருக்காவிட்டால், If Jesus was not resurrected, அவர் மறுபடியும் வரப்போகிறதும் கிடையாது. he will not come back again. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறபடினாலே மறுபடியும் வரப்போகிறார். I praise God because he was ascended to heaven, therefore he will definitely come back for ஒரு us. நாளிலே நாம் அவர் வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். One day we will be taken with him. எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்க. See what a greatest assurance we have. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் எழும்பி ரெண்டு ஒரு பாடலை பாட போகிறோம். பழைய பாடல், அதிகாலையில் பாலனை தேடி. We're going to rise on our feet and sing a songs together. கூடி. Let us all sing together. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, மன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும்
அந்த முன்னணை முன்னிலை நின்றே, மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே, தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சி கண்டிட நாமே அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி, அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம், வாரி 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 நாம் செல்வோம். ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Let us all lift our both hands up. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக எங்களை தேடி அவர் பூமிக்கு வந்தார். 2000 years ago he came and searched for us and came down to this world. அதற்காக அவருக்கு நன்றி Let us செலுத்துவோம். give thanks ஹல்லேலூயா. to the Lord. Thank you, Jesus. இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி. Jesus, we praise you, Father. ஓ We மை thank you, ஸ்தோத்திரம் Lord. ஸ்தோத்திரம். We praise you. We thank இந்த you, காலையில் Jesus. நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படி In this வந்திருக்கிறோம். morning we are here to இந்த worship நடு you, Father ராத்திரியில் உம்மை God. தேடி In this வந்திருக்கிறோம். midnight we are here to worship you and exalt you, ஹல்லேலூயா. Father. ஹல்லேலூயா. Thank you, உம்மை Jesus. தொழுது Thank கொள்ளும்படி you, Father. வந்திருக்கிறோம். We came to உம்மை worship you, உயர்த்தும்படி Father God. மகிமைப்படுத்தும்படி நாங்கள் You alone be exalted and to be glorified in this place, Hallelujah. Father God. Hallelujah. 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 We worship you, ஒருவருக்கு எல்லா Father. கனத்த We மகிமை give நாங்கள் all the செலுத்துகிறோம். glory and honor to you alone, Hallelujah. Father. Hallelujah. Hallelujah. Thank you, Hallelujah. Jesus. Thank you, Father. ஓ மை Thank you, Lord. We ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. praise you. We exalt you, நன்றி Father. செலுத்துகிறோம். We நன்றி give thanks செலுத்துகிறோம். to you, Father. Thank you, ஆமென். Lord. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Let us all clap our hands and give glory to God. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. praise the lord. தயவு செய்து உட்காருங்கள். Praise the Lord. Please be seated. ஹalleluya. Hallelujah. இந்த காலையில கூட நம்ம நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செல்வோம். In this night we're going to go to the straight into the word of God. காலையிலன்னு சொல்லி Hallelujah. பழைய போச்சுது. I'm so used to saying எஸ் morning. ஆமென். என்னோட கூட Amen. திருப்பி கொள்ளுங்கள். Hallelujah. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். turn the Bible with me to Luke chapter 2 verse 7. மிகவும் பிரபலியமான ஒரு வசனம். It is a very popular familiar verse for us. நாங்க ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் வாசிக்கிறோம். Every Christmas we read this Bible verse. இல்லையா? ஆகவே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு It's a வசனம். very famous word. ஆகவே என்னோட கூட சேர்ந்து வாசியுங்கள். So please read along with me. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். And she brought forth her firstborn son and wrapped him in a swaddling clothes and laid him in a manger. பாருங்க, இந்த இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஒரு ஐடியா நமக்கு கிடைக்குது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் பிறந்திருக்கிறார். When we read this Bible verse, we can get an idea in what kind of situation or circumstances he was born in. ஒரு தேவாதி தேவன். He is a God of God. சகலத்தையும் சிருஷ்டித்தவர். He is the one who created the all living things. எல்லாம் அவருக்கென்றும் அவருக்காகவும் உருவாக்கப்பட்டது. Everything was created for him and for him alone it has been created. மட்டுமல்ல, அவராலே உருவாக்கப்பட்டது. And it is all been created by him alone. இல்லையா? அவர்தானே வார்த்தை. Isn't he the word? He is the word. அவர்தான் உருவாக்கினார். He is the one who created the. அவர் வார்த்தையை பேசும்போது அங்கே எல்லாம் உருவாகிட்டது. When he spoke a word, everything was created. அப்படியே என்ன சகல அதிகாரத்தையும் உடைய ஒரு தேவன். That means he has all authority. அப்படிப்பட்ட ஒரு தேவன். He is that kind of God. இந்த பூமியிலே அவர் என்ன செய்கிறார்? மனு உருவெடுத்து வருகிறார். So he came down as a man to this world. இல்லையா? ஒன்றுக்கும் வழி இல்லாத நிலையில் அங்கே என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அவருக்கு இடமில்லாதிருந்தபடினால பிள்ளைய துணிகளில் சுற்றி என்ன செய்கிறாங்களா? முன்னணியிலே கிடத்துகிறார்கள். Because there was no room for him in the inn, what happened was they wrapped him around the swaddling clothes and laid him in a manger. இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா வீட்டில் ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு என்ன ஆரவாரம் இருக்கும். So if in the king palace a child is born, what would be a great appreciation and praise that will take நம்முடைய place. வீடுகள் எடுத்துக்கங்க. Let's leave the king's palace. Let's take our house. நம்முடைய வீட்டில் ஒரு பிள்ளை பிறக்க போகுதுன்னா அதுக்கு எத்தனை ஆரவாரம், எத்தனை ஆர்ப்பாட்டம். If a child is going to be born in our house, what will be the great joy and appreciation and praises will take place. அம்மாமார் மம்மிமார் என்ன செய்வாங்க? கடைக்கடையாக ஏறுவாங்க. ஏறி தேடி பெஸ்ட் க்ளோத்ஸ் பிள்ளைக்கு தேவையானதெல்லாம்
வாங்கி வச்சிருவாங்க. The mother and father will go to many shops to find the best clothes for his child that is going to be குழந்தை born. பிறக்க முந்தைய ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லி தெரிய வருது. Even now they are able to find out whether it's the gender of the child, whether it's a male or female. ஆனா அந்த நாட்கள் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு எதிர்பார்ப்போட ஒரு குழந்தைக்கு என்ன செய்வாங்க, ஆடைகளை வாங்கி பொருட்களை வாங்கி அப்படியே என்ன செய்வாங்க, சேகரித்து வைப்பார்கள். But in those days they wouldn't know what the gender of the child will be, so they will buy clothes and things that will needed for the child, and they will store them. சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக கூட வாங்கிடுவாங்க. Sometimes they will even buy more than what is required. வாங்கின பொருட்களில் பாதி கூட அவர்கள் பயன்படுத்த கூட மாட்டாங்க. So even some of the clothes they won't even use for that child. அந்த பாட்டி இந்த பாட்டி என்னென்னமோ பாட்டி எல்லாம் வைப்பாங்க. So they even celebrate with lots of parties just for the child. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். Because that's how great joy there will be. ஒரு குழந்தை பிறக்க போகிறது. Because a child is going to be born. ஆனால் இந்த குழந்தையையும் நம்முடைய குழந்தையை எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது, But when you take this child and our child and compare it, இந்த உலகத்தையே சிருஷ்டித்த தேவாதி தேவன் ஒரு மண்ணுருவ எடுத்து குழந்தையாய் வந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு சலுகையும் கிடையாது, ஒரு வசதியும் கிடையாது. the God who created the heaven and the earth came down as a form of a man, but he doesn't have the privileges and things that is required. ஹோட்டலில் ரூம் இல்லைன்ட்டாங்க அவருக்கு. So even in the hotel there is no room. இல்லையா, சத்திரத்தில் ரூம் இடமே இல்லை. Even in the inn there is no room for him. அங்கே கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, முன்னணியில் வெராண்டாவில் கொண்டு போய் என்ன செய்கிறாங்களே, குழந்தைய வச்சிடறாங்க. So what they are doing, they taking the child and placed it in a manger. இந்த நாட்களில் இருக்கிறது போல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. It is not like a 5-star hotel you will find it nowadays. 1 ஸ்டாராக இருந்தால் கூட அதில் அடிப்படை வசதிகள் எல்லாம் இருக்கும். So even if it's a 1-star, you will see a basic things will be there. ஆனால் ஒன்றுமே இல்லாத நிலையை இந்த குழந்தையை நாங்கள் பார்க்கிறோம். But we could see that there is nothing is available for this baby. அப்படியானால் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த குழந்தை பூமியில வந்து பிறக்குது? Why in this situation this child is being born in this world? தேவையே கிடையாது. There is no need for it. இல்லையா, அவ்வளவு பெரிய தேவன் வானத்திலிருந்தே அவர் எல்லா காரியத்தையும் சாதித்திருக்கலாம். He's a great God. He could have done everything from heaven. இல்லையா, பரலோகத்தில் இருந்து கொண்டே எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கலாம். So while he was in heaven, he could have made everything available for the child. ஆனால் என் மீதும் உங்கள் மீதும் வைத்த அந்த அதிக அன்பின் நிமித்தமாக, இல்லையா, அவர் பூமிக்கு என்னையும் உங்களையும் தேடி வந்தார். Because of the great love he had for us, that's why he came down from heaven, being in the form and likeness of man, and came down to this earth. இதைத்தான் சொல்லுவேன், அதீத கிருபைன்னு சொல்லுவேன். This is the hyper grace. இதுதான் அதீத கிருபை. This is the hyper grace. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற மனுஷன் ஒரு ஏழையாய் பூமிக்கு மனு உருவெடுத்து வருகிறார். Just imagine a God who is seated on the throne. He came down as a lowly form, as a man to this world. அதுமட்டுமல்ல, சிருஷ்டிகராகிய கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு சிருஷ்டியை தேடி என்ன செய்கிறார், பூமிக்கு வருகிறார். The creator, the God is came down as a creation to this world. எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. See what a great astonishing thing that is. இதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தான் உலகம் மறுக்கிறது. So the world is not accepting this. ஏன்னா இந்த உண்மை அவர்களுக்கு கசப்பா இருக்கிறது. Because this truth is bitter to them. அவர்களுக்கு நம்ப முடியாம இருக்கிறது. Because they cannot believe this. எப்படி கடவுள் மனிதனாக வர முடியும்? How can God come down as a likeness of man? சான்ஸே இல்லைன்ற. There is no chance for it. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. There is no chance. கடவுள் மனிதனாக வரவே முடியாது. God cannot come down as a man to this world. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் தெரியும், என்னையும் உங்களையும் தேடி அவர் பூமிக்கு வந்தார். But you and I know that God came down and searched for us as a man. அந்த அன்பு என்னையும் உங்களையும் சந்தித்திருக்கிறது. That love has met us. நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறது. It has forgiven all our sin. நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது. It has transformed as a child of God. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். See what a greatest blessing that is. Hallelujah. Hallelujah. இந்த காலை வேளையில் கூட ஒரு சில குறிப்புகளை உங்கள் மத்தியிலே வைக்கும்படி பிரியப்படுகிறேன். Even in this midnight I would like to give few points. எதற்காக இயேசு பூமிக்கு வந்தார்? Why God has came down to this world? எதற்காக இயேசு பூமிக்கு வந்தார்? Why God has came down to this world? ஒரு 5-6 குறிப்புகளை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். I would like just to share 5 or 6 points. முதலாவது காரணம் என்னவென்றால், What is the first reason? அவர் நமது பாவத்தை சுமப்பதற்காக பூமிக்கு வந்தார். He came down to be bear all our sin. இல்லையா, வாசித்து பாருங்க. 1 யோவான் 3:5 In 1 John 3:5 we could read this. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. But you know that he appeared so that he might take away our sins, and in him no sin. பாருங்க, அந்த appeared இல்லையா, வெளிப்பட்டார், அந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்க சிந்திக்கணும். So look at the word appeared. You need to meditate on that word. வெளிப்பட்டார்னு சொன்னா என்ன அர்த்தம்?
அது ஏற்கனவே அவர் இருந்திருக்கிறார் என்று அர்த்தம். What does appeared means? It means that he was already in existence. ஏதோ புதுசா அவர் தோன்றி வரல. He did not come new. அவர் ஏற்கனவே இருந்தவர் என்ன செய்கிறார், இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறார். But he was already in existence. Now he's been appeared to us. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் ஏற்கனவே இருந்தவர். He's already in existence. அவர் அனாதி தேவன். He is a everlasting Father. அவர்தான் ஆதியும் அந்தமும். He is the beginning and the end. அவர்தான் ஆல்பா and ஒமேகா. He is Alpha and Omega. துவக்கமும் முடிவும் அவர்தான். He is the beginning and the end. ஆகவே அவரில் எந்த மாற்றமும் கிடையாது. There is no change in him. ஒருவேளை அரசியல்வாதிகள் வேறு கதைகளை சொல்லலாம். If you look at it, the ministers might even have different story about him. Might say different things and opinions. They have different opinions as well. அது மட்டும் இல்லை, நிறைய இருக்கிற தியாலஜியன்ஸ் அல்லது இருக்கிற இறையியலாளர்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். Even the theologians and Bible scholars might say different things about him. பாருங்க, ஆண்டவர் கர்த்தர்னு சொல்லி வரும்போது அது தனிப்பட்ட ஒரு உறவு. So when we said a Lord, when God becomes a Lord, it is a different kind of relationship. இல்லை, அதை பாருங்க, வேதத்தில் கூட வசனம் இருக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யுங்க, ருசித்து பாருங்க. Bible was taste and see that the Lord is good. Taste and see, ருசித்து பாருங்க. Taste and see that the Lord is good. மைக்க பாருங்க. ஓகே, பாருங்க, அந்த ஆண்டவரோடு நமக்கு தனிப்பட்ட ஒரு உறவு இருந்தால் மாத்திரமே தான் அவர் உண்மையானவர், நிஜமானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். If we only have the personal relationship with God, then we can believe that he is a real God. ஏன்னா இந்த உலகத்தில் பாருங்க, நிறைய புஸ்தகங்களை வாசிக்கிறோம், கதைகளை கேட்கிறோம். Here we could read lot of stories and we hear lot of stories. ஆனால் இந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஏதோ ஒரு கதை புஸ்தகத்தில் வந்த ஒரு கதாபாத்திரம் கிடையாது. அல்லது ஏதோ ஒரு திரைப்படத்தில் வந்து நடித்த ஒரு திரைப்பட நாயகனும் இல்லை. And he is not a character that's been acted in a movie. அவர் ஜீவனுள்ள தேவன். He is a living God. இந்த நோக்கத்தோடு வருகிறார். He came with a correct purpose. இல்ல, என்னை குறித்து உங்களை குறித்து ஒரு திட்டத்தோடு ஒரு பூமிக்கு வருகிறார். He came down to this earth with a great plan. அவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. There is no need for him to come down. வேதத்தில் அவரை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம், இரண்டாவது ஆதாம் என்று சொல்லப்படுகிறது. So in the Bible we read he is a second Adam. ரெண்டு ஆதாமை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம். We hear about two Adam. ஒன்று முதல் மனிதனாகிய ஆதாம். First is the first man Adam. முதலாவது மனிதனாகிய ஆதாமுடைய கரத்தில் என்ன செய்கிறார், ஆண்டவர் அவனை உருவாக்கி அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து விடுகிறார். So what happens, first God created the first man Adam and given all the authority and dominion over everything to him. மனிதனை குறித்த தேவனுடைய திட்டம் என்னவென்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும், நேர ஆதியாகமத்துக்கு போகணும். So if you want to find out the plan of God about men, you can go back to Genesis and read. ஆதியாகமத்தை 1-2 அதிகாரங்கள் இப்படி வரிசையை வாசித்துட்டு வரும்போது அதில் மனுஷனை குறித்து தேவன் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை பார்த்து When you read from chapter 1 and chapter 2 and onwards, you could see the plan that God has for the mankind. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான், அந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் தூக்கி பிசாசுடைய கரத்தில் கொடுத்து விடுகிறார். So what did the man did? He has given all the authority and dominionship over to the devil. எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தார். He has given everything to the devil. அந்த நிமிஷத்திலிருந்து அவன் என்ன செய்கிறான், பாடுபட ஆரம்பித்து விடுகிறான். From that moment he has to work hard and labor. பிசாசுடைய அதிகாரத்துக்கு கீழாக வந்து விடுகிறான். He came under the dominion of devil. ஒரு மனிதன் என்ன செய்கிறான், தன்னுடைய அதிகாரத்தை, தேவன் தந்த ஆளுகையை, அதிகாரத்தை தாரை வார்த்து கொடுத்தபடினாலே ஒரு மனிதன் தான் வர வேண்டும். So what did the man did? He's willingly given the dominionship and the authority over to the devil. Therefore a man has to come down to rectify that. ஒரு மனுஷன் தாரை வார்த்து கொடுத்ததனால அந்த மனுஷன் தான் வந்து அதை வாங்கி எடுக்கணும். Because a man has willingly given to the devil, the man has to come back again in order to rectify it. அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததனால ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறான். Because he was sin against God, he was being cast away from the Garden of Eden. ஆனால் இரண்டாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம். In the second chapter we read. இரண்டாவது ஆதாமிலே பார்க்கிறோம். But from the second Adam we could see. அவர் என்ன செய்கிறார், எல்லா மனிதன் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களை, அதிகாரங்களையும் மறுபடியும் பெற்று தர வருகிறார். So what the second Adam has done is that he came down so that he can bring back the blessings and the authority and the dominion that the first Adam has lost. 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்பீர்களே. When we read 2 Corinthians chapter 8 verse 9, அங்கே பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐசுவரியம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐசுவரியவன்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே.
For you know the grace of our Lord Jesus Christ, that though he was rich, yet for your sake he became poor, so that you through his poverty might become rich. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, எனக்காக, For me, நமக்காக for us, அவர் என்ன செய்யறானா, தரித்திரராய் மாறி he இருக்கிறார். became a poor person. எதற்காக? நான் ஐஸ்வர்யவானாகும்படியாக, Why? நீங்களும் நான் ஐஸ்வர்யவான்களாகும்படியாக. Why? So that we can become rich. அப்ப இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய ஐக்கிய அர்த்தம் கொடுக்க கூடாது பாருங்க. So we don't need to give a spiritual meaning for this. ஆண்டவர் தரித்திரரா மாறினானா தரித்திரம் தான் மாறி இருக்கிறார். So God became poor. இயேசுவே சொல்றார், எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. Even Jesus says, I don't have a place to lay my head. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கிறது. Even the heavenly birds have nest to lay. இல்லையா? ஆனா மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. But the Son of Man do not have a place to lay his head. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இயேசு தள்ளப்படுகிறார். That kind of situation Jesus Christ was pushed to. காரணம் என்ன? நம்மை மறுபடி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து நம்மை விடுதலை செய்ய வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாயிருந்தது. Because the main purpose for him is to bear all our sin. கலாத்தியர் 4:4 வாசிக்கிறோம், நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக இயேசு வந்தார் என்று வாசிக்கிறோம். Galatians chapter 4:4 we read, but when set time had fully come, God sent his son, born of a woman, born under the law. ஹல்லேலூயா. Hallelujah. புத்திர சுவிகாரத்தை அடையும்படி. In order to receive the adoption of அப்ப புத்திர sonship. சுவிகாரம்னா என்ன அர்த்தம்? What is a sonship means? எனக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. There is no relationship between me and him. எந்த விதமான சந்ததி வம்சாவளிகள் ஒன்றுமே கிடையாது. There is no generational lineage between myself and God. முற்றிலும் நான் என்ன செய்கிறேன், அவருடைய குடும்ப வாரிசுக்கு நான் முற்றிலும் மாறுபட்டவன், வேறுபட்டவன், Different, completely away from the generational lineage of Jesus Christ. ஆனா என்ன செய்கிறார், என்னை தேடி பிடித்து எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளையாக மாற்றுகிறார். But what he has done, he came down and sought after me and searched for me and then transformed me to be a child of வேறு his. வார்த்தையில சொல்ல போனேன்னா என்னை தத்தெடுத்துக்கிறார். In another word, it means he has adopted me. என்னை தத்தெடுத்துக் கொள்ளுகிறார். He has adopted me. என்னை தத்தெடுத்து தன்னுடைய எல்லா ஆஸ்திகளின் மீதும் அதிகாரங்களின் மீதும் எனக்கு உரிமை கொடுக்கிறார், பங்கு He கொடுக்கிறார். has adopted me and he has given the authority and rights to have all the will and the possession that even I could also share. வீட்டில் இருக்கிற மூத்த பிள்ளைக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் இருக்குது. So whatever the first child, the rights the first child has in the family, I also have it. எல்லா அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்துறார். Every rights I have it. எந்த வித்தியாசமும் இல்லை. There is no change in it. காரணம் என்ன? இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்தது. Because the blood of Jesus Christ has cleansed me and washed me. ஆகவே என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக இயேசு வந்தார். So Jesus has came down to cleanse all my sin. இரண்டாவதாக எதற்காக வந்தார்? Secondly, why did he come down to this world? அவர் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி இயேசு He பூமிக்கு came வந்தார். to destroy the work of the devil. 1 யோவான் 3:8 In வாசிக்கிறோம். 1 John 3:8 we read, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். the reason the Son of God appeared was to destroy the devil's work. அப்ப இயேசு பூமிக்கு வந்தது இரண்டாவது முக்கியமான ஒரு நோக்கம் என்ன? பிசாசுடைய கிரியைகளை What அழிக்கும்படி. is the second reason for the Son of God Jesus to come down to this world is to destroy the works of the devil. ஏதேன் தோட்டத்திலே அவன் ஆரம்பிச்சது தன்னுடைய வேலையை. This has devil has started his work in the Garden of Eden. எப்படி எல்லாம் தேவனுக்கு விரோதமா செயல்படலாம் அப்படின்னு பார்த்து எல்லா வித காரியங்களையும் தேவனுக்கு விரோதமாய் So செயல்பட he has found out how much more he could work against the plan of God. He has completed all that. ஆகவே அவனுடைய கிரியைகள், அவனுடைய திட்டங்களை அழிக்கும்படி இயேசு பூமிக்கு So வருகிறார். Jesus has came down to destroy and completely get rid of the works of the devil. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சில போராட்டங்கள் இருக்கலாம். So even in our life we might be facing some troubles. நிறைய துக்கங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் காணப்படும். There might be so many tears, pain and struggles we might be facing. அது மட்டும் இல்ல, உலகத்துல நாங்க பார்க்கும்போது அன்றாடம் பார்க்கிறோம், என்னது நல்ல செய்தி என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? So we also see in the world we don't hear good news. சரி, என்னைக்காவது ஒரு நாள் டெலிவிஷனை தெரிஞ்சா பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நல்ல செய்தி கேட்போம் அப்படின்னு இருக்குமா? So even we are thinking, if we open the TV, is there any good news that we could see from the ஒரு television? நாளும் கிடையாது. No, even one day we will see any good news. எப்போ பார்த்தாலும் அங்க கொலை, இங்க மர்டர், அங்க கற்பழிப்பு, அங்க திருடு, இதை தான் நாங்கள் வாசிக்கிறோம். So we could see there is a robbery, there is a murder, there is adultery, some kind of things we will be seeing. தேசத்துக்கு தேசம் விரோதமாக யுத்தங்கள்,
there is a war against another nations, நல்ல செய்தியை கேள்விப்படவே முடியாது. we cannot see a good news. நல்ல செய்தியை கேள்விப்படணுமா இருந்தால் ஒரே ஒரு இடம் இருக்குது, அதுதான் இயேசுவானவர். If we want to hear a good news, the good news is the Jesus Christ. இயேசுவிடத்தில் வந்தால் மாத்திரம்தான் நல்ல செய்தி கிடைக்கும். If you come to Jesus Christ, then only you will get the good news. அவர் தான் சொல்லுவார் நமக்கு, நான் உன்னை வாழ வைக்கிறேன். He is the only one who can say, I will make you நான் live. பயப்படாதேன்னு சொல்லுவேன். He will say, do not be afraid. நான் இருக்கிறேன்னு He சொல்லுவேன். will say that I am with you. என் கையை பிடிச்சுக்கொள்ளு He say, சொல்லுவேன். hold my hands and walk with எனக்கு me. பின்னால வான்னு He சொல்லுவேன். will say, follow me. தைரியமாறன்னு சொல்லுவேன். He will say, be bold and courageous. வேற ஒரு நல்ல செய்தி நம்ம ஒரு இடத்துலையும் கேட்கவே We முடியாது. cannot hear any other good news from anywhere else. இந்த உலகத்தில் எங்க போனாலும் நமக்கு போராட்டங்கள் இருக்கிறது. Wherever we go in this world, we will face troubles. ஆகவே தான் இயேசு சுவாமி சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். That's why Jesus Christ says, in this world you will have troubles, but be of good cheer. I have overcome this world. எபிரேயர் 2:14 வாசிக்கிறோம். In Hebrews 2:14 we read, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தமது மரணத்தினால் அழிக்கும்படியே அப்படியானார். since the children have flesh and blood, he too shared in the humanity, so that by his death he might break the power of him who holds the power of death, that is the devil. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, இயேசு எதற்காக அப்படி மாம்சம் ரூபத்தில் வந்திருக்கிறாரு? பிசாசுனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக. Why Jesus has came down in the form of a flesh and blood in order to destroy the works of the devil. ஏன்னா பாவம் செய்தவன் தண்டிக்கப்படணும். Because the one who committed sin, he has to be judged. பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி We வேதத்தில் could see the wages of sin is death. That's what we read in the Bible. ஆகவே பாவம் செய்த மனிதர்களாகிய நாம் மன்னிக்கப்படுவதற்கு, விடுவிக்கப்படுவதற்கு ஒரு சுத்தமான தூய்மையான ஒரு மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும். So as a sinner, we have committed the sin. We need a pure, blameless person to die on behalf of us. ஆகவே தான் இயேசு நமக்காக அந்த சிலுவையிலே மரித்தார். That's why Lord Jesus Christ died on the cross for us. யோவான் 10:10 வாசிக்கிறோம். John 10:10 we read, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். the thief comes only to steal and kill and destroy. I have come that they may have life and have it to the full. பாருங்க, இயேசு வந்ததுக்கு நோக்கம் என்ன? ஜீவனை கொடுப்பதற்கு. Why Jesus has came down to this world is to give us the life. நம்மள கூட நிறைய நேரங்களை எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறோம். We have made so many efforts. அப்படி ட்ரை பண்ணி பார்க்குறோம், இப்படி ட்ரை பண்ணி பார்க்குறோம். We try this way and another way. நமக்கு நண்பர்கள் சொல்லுகிற ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு பார்க்குறோம். We even hear the counseling of our friends. குறுக்கு வழியில போய் பார்க்கிறோம், நேர் வழியில போய் பார்க்கிறோம், We எல்லா go in the விதமான முயற்சிகளையும் செய்து shortcuts and பார்க்கிறோம். right ways. We try so many ways. எல்லா மொழிகளையும் செய்து பார்க்கிறோம். We even do it in different languages, and we tried. எல்லா படிப்பையும் படிச்சு பார்க்கிறோம். We even get tried going on to different education and trying ஆனா everything. ஒரு காரியத்தினாலும் கூட நம்ம முன்னேற முடியாம இருக்கு. But without even in one thing we cannot climb up. ஒரு வழியில நாங்க முன்னேற முடியாம இருக்கு. Even through even one way we cannot exalt. ஏன்னா சத்துரு நமக்கு விரோதமா போராடி கொண்டே இருக்கு. Because our enemy is trying so hard against us. நம்ம செய்ய வேண்டியது என்ன? What we need to do? இயேசுவை பிடித்துக் கொள்ளணும். We need to hold on to Jesus Christ. இயேசுவுக்கு பின்னால மறைந்து கொள்ளணும். We need to hide ourselves behind Jesus Christ. அவருக்கு பின்னால மறைந்து கொள்ளும்போது எந்த சத்துருவும் நம்மை தொட முடியாது. If we hide behind Jesus Christ, no enemy can touch us. இது எப்படி இருக்குதுன்னா, ஒருவேளை நம்ம பெரிய வீட்ல இருக்கலாம். So it looks like if we are in a big house. அந்த வீட்ல என்ன செய்றோம்? தினம் ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. So daily our neighbors or person right next door will come and knock on the door and disturb us. அப்ப கதவை திறக்கிறதுக்கே பயப்படுறோம். So we even scared to open the door for ஏன்னா them. கதவை திறந்தா ஒருவேளை நமக்கு அவன் என்ன செய்வான்? அங்க தூஷணம் வார்த்தைகள்ல பேசுவான், ஒருவேளை நம்ம அடிப்பான், நமக்கு தீங்கு செய்வான். So even if we open the door for him, he might swear at us and curse us or might do evil to us. ஆனா நம்ம இயேசுவால நம்ம என்ன செய்றோம்? வீட்டுக்கு அழைக்கிறோம். But because of Jesus Christ, we are inviting him to come into the house. ஆனா இயேசுக்கு நம்ம வீட்டுல முழு அதிகாரத்தை கொடுப்போம்னா அந்த வீட்டு கதவை என்ன செய்வார்? அவர்தான் போய் திறப்பார். But if you give Jesus the whole rights, what he will do, he will go and open the door for us. அவர் ஓனரா மாறிடுவார். He will become the owner of the house. ஆனா நிறைய பேர் நம்ம இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். But many of us already accepted Jesus Christ. ஆனா நம்ம இயேசுல நம்முடைய வாழ்க்கையில இயேசுக்கு ஒரு ரூம் தான் கொடுத்துருக்கிறோம். But what we have done is we only give just one room for him. அந்த ரூம் கொடுத்துட்டு அந்த ரூமுக்கும் அவர் உண்மையா என்ன செய்றாரு? அவர் ரெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. So even for that room he is paying rent to live in it.
நம்ம 100% அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை வீட்டை கொடுக்கல. But we haven't given 100% of the whole house to Jesus Christ. ஆனால் அந்த வீட்டில் ஒரு ரூமை கொடுத்துருக்குறோம். But we only gave just one room for him. ஆனால் அதுக்கு கூட அவர் உண்மையாக தான் இருக்கிறார். But even for that he is so faithful. ஏன்னா அவர் அந்த வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய தீங்கு ஏற்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், பார்த்துக்கொள்கிறார். Because he is in our house, he doesn't want us to face any evil and he is protecting us. அதை நம்ம வீட்டில் ஓனராக இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை. What is the reason? Because we are the owner of the house. நம்ம வீட்டை திறந்து கொடுத்து வீட்டை சாவியும் கொடுத்து ஆண்டவரை இது உம்முடைய வீடு, இது உங்களுக்கு சொந்தமான வீடுன்னு கொடுத்துட்டா, But if we give the key and give the ownership of the house to him, அவர் என்ன செய்ய, யாராவது வந்து கதவை தட்டினா அவர் போய் திறப்பார். so if anyone comes and knock on the door, Jesus Christ will go and open the door. சத்துரு வந்து பார்ப்பான், The enemy will come and see it. உடனே ராங் அட்ரஸ்ன்னு போயிடுவான். He will peek and he will see that this is a wrong address and he will just go away from the house. நல்ல விஷயம் இல்லை? Isn't that a good thing? அப்படியே என்ன, நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும். So what does that mean? We have to fully surrender ourselves to Jesus Christ. ஏன் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களை சத்துரு கொண்டு வருகிறார்? Why the enemy brings troubles in our life? எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், அவனுக்கு இடம் கொடுக்கிறோம். In some way or some areas in our life, we are giving a space for him to come in. அதை கண்டுபிடிக்கணும். We need to find that out. கண்டுபிடித்து ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நீ மன்னி ஆண்டவரே. So we need to find that out and tell God to forgive our ஆண்டவரே அந்த mistakes. ஏரியாவுல நீங்க என்ன செய்யணும், நீங்க பொறுப்பெடுக்கணும். So you need to tell him that in that area of my life, you need to take ownership of it. தீர்மானம் எடுக்கணும். You need to take a decision. ஆண்டவருக்கு முழுவதுமாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு So we கொடுக்கணும். need to make a decision that we need to completely surrender ourselves to Jesus நம்முடைய Christ. கணவரை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றாரை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு We கொடுக்கணும். need to give our husband, wife, our spouse, our children to God's hand. அவர் பூரணமாய் அவர் பொறுப்பெடுத்துக் He will கொள்வார். perfectly take control of our family ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன். because he is a faithful God. அவரிடத்துல நம்ம இதை ஆகியும் ஒப்பு கொடுத்தார், அதை கடைசி வரை பாதுகாக்கிற தேவன். If we surrender anything to him, he will protect and preserve it for us. அவர் அறவாசியில விட்டுட்டு ஓடுறவர் He will not leave it halfway through and run away from us. யாரையும் என்னது அறகுறையில விட்டுட்டு He will போகிறவர். not leave us in a halfway and run from you. கரம் பிடித்தவர் கடைசி மட்டும் நடத்துகிறார். The one who held our hands, he will lead us unto the end. ஒரு ஆமென் சொல்லுவோமா? Shall we all say amen? ஹalleluya. மூன்றாவதாக, Hallelujah. Thirdly, எதற்காக அவர் வந்தார்? why did he come down to this world? அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக வந்தார். He came to give us the eternal life. பாருங்க, 1 யோவான் 4:9 வாசிக்கிறோம். In 1 John 4:9 we read. 1 யோவான் இல்லையா? 1 John chapter 4 verse 9. அதான் வாசிங்க. This is how he showed his love among us. He sent his one and only son into the world that we might live through him. இல்லையா? நம்ம தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இல்லையா? பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் See பாருங்க. what a great blessing that is. நாம் பிழைக்கும்படி, For us to live. நான் உயிரோடு பிழைக்க வேண்டும். In order to live. அதற்காக என்ன செய்கிறாராம், தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு For அனுப்பினார். that he has sent his one and only son into this world for us. எபேசியர் 2:1 வாசிக்கிறோம். In Ephesians chapter 2 verse 1 we read. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். As for you, you are dead in your transgressions and sin. இல்லையா? He made you alive. we were dead ன்னு சொல்லுது, மரித்து போயிருந்தோம். He says that we were dead in our transgressions and யோவான் sins. 3:16 மிகவும் பிரபலியமான வசனம். Very familiar verse, John chapter 3 verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his one and only son, whoever believes in him shall not perish but have eternal life. அவர் விசுவாசிக்கிறவனுக்கு ஜீவன் இருக்கு, நித்திய So ஜீவன். whoever believes in him will have eternal life is guaranteed for him. அந்த வசனத்தில் நீங்க பார்க்கணும், அவன் கெட்டு போகாமல்னு ஒரு வார்த்தை இருக்கு. There is a word say that he shall not perish. அப்படின்னா என்ன? ஆண்டவர் இல்லைன்னா நீங்க கெட்டு போயிருவோம் நம்ம. So if God is not there, you will become perish or corrupted. அவன் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்குமானால், So if our belief is on Lord Jesus Christ, நம்முடைய விசுவாசம் அவர் மீது if இருக்குமானால், our faith is upon Jesus Christ, நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவோம். we will not perish but have the eternal life. ஹalleluya. Hallelujah. நான்காவதாக, Fourthly, எதற்காக அவர் பூமிக்கு வந்தார்? why he came down to this world? 1 யோவான் 4:10 சொல்கிறது, 1 John 4:10 says, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. This is love, not that we loved God,
but that he loved us and sent his son as an atoning sacrifice for our sins. அப்போ எதற்காக வந்திருக்கிறாரா? நமக்காக பலியாகுவதற்காக வந்திருக்கிறார். Why he has come down? Fourthly, he came down to be an atoning sacrifice for our sins. கிருபாதார பலியாக அப்படின்னு வசனம் வாசிக்கிறோம். The Bible verse we read atoning sacrifice. அது மட்டும் இல்லை, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். Is not that we loved God, because he loved us. நாம் எப்பொழுது நம்ம இது அவர் அன்பு கூர்ந்து இருக்கிறாரு? When did God loved us? நாங்கள் மோசமாக இருக்கும்போது தான். While we were sinners. நாங்கள் நல்லா இருக்கும்போது இல்லை. Not when we lived a good life. நாங்கள் மோசமாக இருக்கும்போது, When we are in a தேவனுக்கு worse விரோதமாக situation. இருக்கும்போது, When we are against God, an enemy to God. தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்தின போது, பேசின போது, When we did everything opposing to God. அந்த and நேரத்தில் spoke அவர் against நம்ம மீது him. அன்பு கூர்ந்திருக்கிறார். That time he showered his love upon us. தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. Because he has sent his son, there was love. ஹல்லேலூயா. Hallelujah. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது. 1 Peter 2:24 says, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். He himself bore our sins in his body on the cross, so that we might die to sins and live for righteousness. By his wounds you have been healed. நம்ம பாவத்துக்கு சாகணும், ஆனால் நீதிக்கு பிழைக்கணுன்றது ஆண்டவருடைய திட்டம். So it's a plan of God that we have to die to sin and live for righteousness. இல்லையா? இன்னைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய நீதிமான்களாக மாற்றப்பட்டோம். You and I became a righteousness to God and just. இன்னைக்கு நம்ம நீதிமான்கள் என்று சொல்லுகிறோம் என்றால் நம்முடைய சுய நீதி கிடையாது. அது We have been justified not because of our own self-righteousness. எந்த கடையிலையோ கொஸ்கோலையோ வாங்கல. We didn't go and buy in the shop or Costco. எங்கே எந்த யாரும் நமக்கு தரவில்லை. No one even given that to us. அது தேவன் எனக்கு கொடுத்த கொடை. It is a great gift that God has given to us. இயேசு எனக்கு கொடுத்த ஒரு It's a தயவு. gift that Jesus has given to me. It's a mercy. ஏன்னா It's a என்னுடைய favor. இடத்தை அவர் எடுத்து கொண்டு Because இருக்கிறார். he has taken my place. நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் He was அடிக்கப்பட்டிருக்கிறார். beaten in the place that I should have been beaten. என்னுடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய பாவம் என்று சொல்லி அவர் He ஏற்றுக்கொண்டிருக்கிறார். accepted my sins as his sins. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். See what a பாருங்க. great blessing that is. அப்ப பாருங்க, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை. So that we might die to sin and live for righteousness. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Say to your neighbor. தமது சரீரத்திலே நமது பாவங்கள். In his body our sins. இல்லையா? In his தமது body. சரீரத்திலே நமது பாவங்கள். In his body our sins. ஆச்சரியமா இருக்குல்ல? Is that a very astonishing thing? Isn't it? இன்னொரு ஆள் ஒண்ணுமே செய்யாத ஆள், குற்றமே செய்யாத ஒரு மனுஷன். He is a blameless man. அவர் ஒன்று சொல்றாரு, இல்ல அவர் பாவம் செய்யல, இவர் நான் தான் பாவம் செய்தேன். He said that he didn't do the mistake. He is saying that he has done it. அவர் நிரபராதி. He is innocent. இல்லையா? He's an innocent man. நிறைய பேர் நீதிமான் சொல்றதுக்கே பயப்படுறாங்க. People are even scared to say that they are righteous. இலவசமாய் It கொடுக்கப்பட்டிருக்கிறது. is freely given to us. நம்முடைய அன்பின் நிமித்தமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because of the love he has given to us. நம்மை பார்க்கும்போதே அப்படிதான் அவர் பார்க்கிறார் ஆண்டவர். So that's how he sees us when he look at us. ஆண்டவரே, நான் ஒரு பாவின்னு சொன்ன அப்படியா அப்படின்னு கேட்பார். So if we say I am a sinner, he will ask us, are பாருங்க, you? இன்னைக்கு தமிழ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. There is a problem in Tamil. பாருங்க, பாவி என்பதற்கும் பாவம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. There is a difference between a sin and a sinner. பாருங்க, வேதத்துல நாங்க வாசிக்கிறோம். In the Bible we read, இல்லையா, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார்னு தான் இருக்கு. he who knew no sin, he became a sin for us. இல்லையா, பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார், பாவியாக்கினார் என்று இல்லை. So it didn't written that he became a sinner. It says he became the sin. இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தி கேட்ட ஒரு பிரசங்கியார் பேசுகிறார், பிரசங்கம் பண்ணுகிறார், இயேசு பாவியாக சிலுவையிலே மாறினார். So recently I heard a sermon. He said that on the cross, Jesus hung on the cross as a sinner. இயேசு பாவியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, There is சான்ஸே கிடையாது. no chance that Jesus is a sinner. ஏன்னா அவர் பிறப்பே பரிசுத்தம். பாருங்க, So if you look at the birth of Jesus Christ, it's so holy and pure. வேதத்தில் வாசிக்கிறார், கன்னி மரியாள் இடத்திலே பரிசுத்தாவியினாலே உட்பவித்து பிறந்தார்னு In the வாசிக்கிறோம். Bible we read, he conceived in the virgin's womb. புருஷனுடைய As a holy சித்தத்தினால one of- பிறக்கல.
He didn't became by the man and a woman. எந்த ஒரு மனிதனுடைய சம்பந்தம் அதுல இருக்கல. There is no relationship between a man and woman in order to be formed. பரிசுத்தாவியினாலே உட்பவிக்கப்பட்டு பிறந்தார். By the Holy Spirit he's been formed in the Virgin Mary. அந்த ஜென்ம சுபாவம் இல்ல அவன்ட்ட. He didn't have the generational nature or character. அந்த இயேசுவாகிய மனிதனிடத்திலே அந்த ஜென்ம சுபாவம் காணப்படல. So in Jesus Christ who came as a man, he didn't have the generational attribute அப்ப of a இயேசு man. பாவியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. There is no chance that Jesus can was a sinner or became a sinner. ஒரு பாவமும் அறியாத இயேசு ஒரு பாவியை போல ஒரு பாவத்தை எல்லா சுப பாவங்களையும் சுமந்து கொண்டு அவர் சிலுவையிலே மரிக்கிறார். Jesus, he knew no sin, he bore all our sin and died on the cross. இப்ப நம்ம ஒரு கோர்ட்டுக்கு போறோம்னு வெச்சுக்கோ. For example, if we go to a court, கோர்ட்ல நீதிவான் இவர் குற்றவாளின்னு சொல்லி டொம்முன்னு ஒரு அடி அடிக்கணும் பாருங்க. so judge need to bang on the table saying that he is a sinner or criminal. இல்ல, it's a convicted குற்றம் சாட்டப்பட்டாச்சு. So he says that he is convicted as a criminal. அதுக்கு பிற்பாடு தான் அவரை குற்றவாளின்னு சொல்ல முடியும். After that he will say that he is a criminal. அது வரையில என்ன செய்வாங்க, அவரை சந்தேக பேர்வழின்னு தான் சொல்லுவாங்க. Until then he is just a victim. Suspect. Is a suspect. இல்லையா? Sorry. கையும் களமாக பிடிச்சிருக்காங்க, ஒரு ஆளை கொன்று 6 பேரை கொலை செய்திருக்கிறான், அவருக்கு கூட சஸ்பெக்ட்னு தான் சொல்றாங்க. So even a person committed 6 murders will be called a suspect until he's been convicted by the judge. அது நியாயாதிபதி சொல்லணும். The judge has to say it. அப்படியானால் என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ குற்றவாளி அல்ல, நீ நீதிமான்னு சொல்கிறார். So Jesus Christ is looking at us and saying that you are innocent, you are not a criminal or ஏன்னா என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார். Because he has bore all my sin upon him. என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். He delivered me. அப்ப யார் என்னை வந்து சொல்ல முடியும் நீ குற்றவாளின்னு? So no one can come and say that I am the criminal. பக்கத்துல பேசுறவங்க ஒருத்தர் சொல்ல முடியாது. No one can say that I am a criminal. ஒருத்தருமே சொல்ல முடியாது. No one can say that I am a sinner. ஏன்னா இயேசுவின் இரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்தது. Because the blood of Jesus Christ has cleansed and washed me. இல்லையா? இயேசுவின் விலையேறப்பட்ட குற்றமற்ற இரத்தம் It is a priceless, என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. blameless, spotless blood that has cleansed me and made me righteous. Hallelujah. Hallelujah. ஐந்தாவதாக, Fifthly, எதற்காக இயேசு பூமிக்கு வந்தார்? why Jesus Christ has came down to this world? 1 யோவான் 4:14 சொல்லுகிறது. 1 John 4:14 says, குமாரனை உலக இரட்சகராக பிதாவானவர் அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். and we have seen and testified that the Father has sent his Son to be the savior of the world. அவரை உலகத்தை ரட்சிக்க அவரை பூமிக்கு அனுப்பினார். God has sent him to save this world. லூக்கா 2:10-11 வசனங்களை வாசிக்கும். Luke chapter 2 verse 10 and 11 we read, அங்கே தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். but the angel said to them, do not be afraid, I bring you good news that will cause great joy for all the people. Today in the town of David a savior has been born to you. He is the Messiah, the Lord. இரட்சகர், He is a savior. இரட்சகர் பிறந்திருக்கிறார். A savior has been born to you. பாருங்க 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 10-11 வாசிக்கும் போது அந்த பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. So in verse 10 and 11 we could see what kind of circumstances this verse was given. அங்க இருக்க மேய்ப்பர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, பயப்படுகிறார்கள். So the whole shepherds were afraid and this news was given to them. தேவதூதர்களை பார்த்த மாத்திரத்திலே பயப்படுகிறாங்க. So when the shepherds seen the angel they got scared and they were in fear. அவங்களை பார்த்து சொல்றாங்க, பயப்படாதீங்க. And angel said to them, do not be afraid. பயப்படாதீங்க. He said, do not be afraid. பயப்படுத்துறதுக்கு நான் வரல. I didn't come to make you scared. ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பு நம்மை பயப்படுத்துகிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. Birth of Jesus Christ is not made to make us be afraid. பாருங்க அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. The second part of verse 10 says, I bring you good news that will cause great joy for all the people. எல்லா ஜனத்துக்கும். For all the people. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், lowly or highly people, உயர்ந்த ஜாதிக்காரன் தாழ்ந்த ஜாதிக்காரன், or high caste people or low caste people, எந்த மொழியை பேசுகிறவர்களா இருந்தாலும், no matter what languages they speak, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். is a great joy for all the people.
அப்படியான அந்த சந்தோஷம் எனக்கும் உரியது. That means the great joy is also for நம்ம myself. ஒவ்வொருவருக்கும் உரியது. It is for each and every one of நம்மை us. சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உரியது. It is belongs to each and every one of us தெருவில் surrounding இருக்கிறவங்க, us. It's for the people who are in the street. நம்மோடு படிக்கிறவர்கள், வேலை There's செய்கிறவர்கள், people who are learning with us, and the people who are in the workplace, நம்முடைய தேசத்தில் co-workers. வாழுகிற ஒவ்வொருவருக்கும் என்னது உரித்தான ஒரு சந்தோஷம் தான் அந்த சந்தோஷம். It is a great joy for, and it belongs to each and everyone in this world. இன்னைக்கு இந்த உலகத்துல பாருங்க, கிறிஸ்மஸ்னு சொன்னாலே ஒரு பெரிய சந்தோஷம் வருது. So in this world, if someone says it's a Christmas time, they get great joy. எத்தனையோ பண்டிகைகளை நம்ம கேள்விப்படுகிறோம். We hear many festivals, ஆனா கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே ஒரு பெரிய சந்தோஷம். but when we say it's a Christmas, everyone get a great joy. நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்துல கொண்டாடுறாங்க. Even though most people are not accepting that, but somehow they'll have to accept அவர்கள் it. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோ அந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள். Whether they are Christian or not, they still have to celebrate the Christmas. காரணம் என்ன? எல்லா ஜனத்துக்கும் இயேசு மாத்திரம் தான் சந்தோஷத்தை தர முடியும். What is the reason? Because for all the people, only Jesus Christ can give that great joy. இன்னைக்கு நம்முடைய வேலை என்ன? What is the work for us? அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு நாங்க பகிர்ந்து So கொடுக்கணும். we need to share that great joy to others. ஏதோ நான் மட்டும் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி அப்படியே மூடி வச்சு மறைச்சு வச்சு அனுபவிக்கிறதுக்கு. It's not about I just received it, I just going to hide it and dig it and hide it. இல்லையா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம் அது நிரம்பி வழியணும். So the great joy that is given to us has to overflow. நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியணும். So the blessing that we receive from God, it need to overflow from கர்த்தர் us. நமக்கு தருகிற எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில நிரம்பி வழிகிறதா இருக்கணும். Everything that Lord God give it to us, we need to overflow with that blessings. நம்ம அருகில யார் யார் வருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். மகிழ்ச்சியா. Whoever comes near us, they all need to be blessed and receive the blessing through us. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் எழுந்திருப்போமா? Shall we all rise on our feet? ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். We need to give thanks to our Lord God. அது மட்டுமல்ல, Not only that. ப்ளீஸ். ஹல்லேலூயா. Hallelujah. அது மட்டும் இல்ல, இந்த வருஷத்துல நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். We need to make a resolution this year. ஆண்டவரே, நீர் தந்த சந்தோஷத்தை, நீர் தந்த சமாதானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து The கொள்ளுங்கள். joy that you have given to me, the peace that you have given to me, I want to share that with others. ஒருவேளை நீங்க இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்க தனியா வந்திருக்கலாம். You might came to this in this Christmas as a lonely person. அடுத்த கிறிஸ்மஸுக்கு நீங்க வரும்போது ஒரு கூட்டத்தை கொண்டு வரணும். So next time when you come, you need to bring a great crowd. ஒரு குடும்பத்தை கூட அழைச்சு கூட்டிட்டு வரணும். You need to bring a big family to this service. நம்புறீங்களா? விசுவாசிங்களா? Do you believe that? நடக்கும்னு நம்புறீங்களா? Do you think that will take place? யாரோ ஒரு நபரை கூட்டிட்டு வரணும். You need to bring at least someone to this அந்த place. சந்தோஷத்தை, நீங்க பெற்ற சமாதானத்தை மற்றவர்களுக்கு நீங்க பகிர்ந்து The கொடுக்கணும். peace and the joy that you have received, you need to give that to others. ஹல்லேலூயா. Hallelujah. கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Shall we all lift our hands for a நம்மை moment தேடி and இயேசு praise our வந்திருக்கிறார். God? Jesus has came down and searched for us. நம்மை தேடி, என்னை தேடி இயேசு He வந்திருக்கிறார். came down searching for me and you. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you, Jesus. ஓ ஹல்லேலூயா. Hallelujah. ஸ்தோத்திரம். Thank you. நேர ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Shall we all give thanks to Lord for a moment? நன்றி Hallelujah. பிதாவே, நன்றி Thank you, நன்றி Jesus. செலுத்துகிறோம். Thank you, Father. Thank you, Lord. ஓ Thank you, Jesus. ஹல்லேலூயா. We ஹல்லேலூயா. thank you, Father. We praise you. We exalt you, Lord. ஓ மை Thank you, ஸ்தோத்திரிக்கிறோம், Jesus. We ஸ்தோத்திரிக்கிறோம், praise you, ஸ்தோத்திரிக்கிறோம், Father. Thank you, ஸ்தோத்திரிக்கிறோம். Lord. Thank you, ஹல்லேலூயா. Father. நன்றி Thank you, பிதாவே. Jesus. எல்லாரும் வாய்களை We திறந்து thank அப்படியே you, Father. ஸ்தோத்திரம் Let us பண்ணுவோம். open all ஆண்டவரே, our எங்களை lips and தேடி give வந்தீங்களே, praises to உமக்கு God. நன்றின்னு சொல்லுவோம். Let us all give thanks to the Lord that you have came and ஓ searched for us. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Let us all give thanks to the Lord. எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம், What a எத்தனை பெரிய ஒரு great கிருபை. blessing. What is a great ஓ favor that ஹல்லேலூயா. He has given to ஹல்லேலூயா. us. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் Let us பண்ணுங்க, all praise ஸ்தோத்திரம். our God. Let us open our lips and praise. ஓ ஹல்லேலூயா. Thank you, ஹல்லேலூயா. Jesus. Let us நன்றி give ராஜா, thanks to நன்றி the ராஜா, Lord. நன்றி Thank நன்றி you, ராஜா, Father. நன்றி ராஜா. Thank you, Jesus. இயேசுவே, Thank you, நாங்கள் உம்மை Father. துதிக்கிறோம், உம்மை Thank you, ஸ்தோத்திரிக்கிறோம், Jesus. We ஸ்தோத்திரம், praise you. We ஸ்தோத்திரம். exalt you, Father. நன்றி We செலுத்துகிறோம். give thanks to you, Lord. Thank ஓ you, Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you, ஓ Jesus. ஸ்தோத்திரம், We ஸ்தோத்திரம். praise you. We thank you, Lord. Thank ஓ you, Father. ஹல்லேலூயா. Thank you, இயேசப்பா, நாங்கள் Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி Jesus, we செலுத்துகிறோம். thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, ஓ Father. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise you. ஸ்தோத்திரம், We praise you. ஸ்தோத்திரம், We praise you. We ஸ்தோத்திரம். thank you. We thank you, Lord. ஓ ஹல்லேலூயா. Thank you, நன்றி பிதாவே, Jesus. நன்றி 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 Thank you, நன்றி Lord. செலுத்துகிறோம், Thank you, நன்றி Father. செலுத்துகிறோம், Thank you, Jesus. நன்றி Thank செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாயில திறந்து நேரம் ஸ்தோத்திரம் Open your பண்ணுவோம். lips and give thanks to the Lord. நம்மை தேடி இயேசு வந்தார் என்று வசனம் Jesus has சொல்கிறது. came down and ஹல்லேலூயா. searched for us. ஓ Thank ஹல்லேலூயா. you, Lord. ஹல்லேலூயா. Thank you, Father. We ஓ praise உமக்கு you, நன்றி, Father. நன்றி பிதாவே, We நன்றி give ராஜா. thanks to you. ஹல்லேலூயா. We thank you, ஹல்லேலூயா. Lord. Thank you, Father. Thank you, விகாரலபா சதரலபா தோரஹம். We praise you, Father. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you, Lord. Thank you, Father.
Thank ஓ ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you. Father, we love you, we worship and adore you, glorify thy name in all the earth. எல்லா கரங்களை வத்தியவனமாய் Let us all lift our hands and sing. Glorify thy name, glorify thy name, glorify thy name in all the earth. Jesus, we love you, we worship and adore you, glorify thy name in all the earth. Glorify thy name, glorify thy name, glorify thy name in all the earth. Spirit, we love you, we worship and adore you, glorify thy name in all the earth. Glorify thy name, glorify thy name, glorify thy name in all the earth. தந்தையே, உம்மை நேசிப்போம், ஆராதித்து தொழுகிறோம். தரணி எங்கும் மகிமைப்படுத்துகிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் இத்தரணியிலே.
Hallelujah. Oh, we worship you, Lord. உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்தபடியே ஆண்டவரை worship பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மகிமைப்படுத்துவோம். Hallelujah, hallelujah, hallelujah. Risoto koborata kasedere. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளில் பேசுங்க. அந்நிய பாஷைகளில் தேவனை மகிமைப்படுத்துங்க. உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகிமை தேவனே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஓ ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. Rikaba radaralaba sadaralaba ridarana sendere. Oh hallelujah, 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 hallelujah. Glory, glory, glory to the sing it together. Glory, glory, glory to the Lamb. For you are glorious, for you are glorious and worthy to be praised. The Lamb upon the throne. You are glorious, for you are glorious and worthy to be praised. The Lamb upon the throne, and unto you we lift our voice and praise. The Lamb upon the throne, for you are glorious and worthy to be praised. The Lamb upon the throne, and
Oh, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit of God. Thank you, Lord. இயேசுவை பார்க்க வந்தவர்கள், குழந்தை இயேசுவை பார்க்க வந்தவர்கள் தங்களுடைய கிரீடங்கள் எல்லாம் இயேசுவின் பாதத்துக்கு முன்பதாக இறக்கி வைத்தார். தங்களுடைய வெகுமதிகள் எல்லாம் இயேசு, குழந்தை இயேசுவாகிய முன்பதாக வைத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பதாக வைப்போம். Let us give our lives in the presence of God. நம்முடைய கணங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய பெருமை, நம்முடைய படிப்பு, நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பதாக இறக்கி வைத்திருவோம். Our honor, the praise and everything, let us all lay it in the feet of Jesus Christ. என்னென்ன கிரீடங்களை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம் அத்தனை கிரீடங்களையும் கரட்டி தேவனுக்கு முன்பதாக வைத்து விடுவோம். Whatever the crowns we are wearing, just lay it in the feet of Jesus Christ. இன்றைக்கு நமக்கு அவர்தான் கிரீடம். He is our crown. அவர்தான் நமக்கு எல்லாம். He is everything for us. அவர்தான் நம்முடைய எதிர்காலம். He is our future. அவரே நமக்கு பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வசனத்துல வாசிக்கிறோம். In the Bible we read He is our holiness and the அவரே நமக்கு redemption. ஞானம்னு வாசிக்கிறோம். And in the Bible we read He is the wisdom. அவர்தான் நமக்கு எதிர்காலம். He is our future. வாய்களை திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் மகிமைப்படுத்துறேன்னு Shall we all open சொல்லுவோம். our lips and say, யாரும் சுற்றம் மட்டும் பார்க்காதீங்க, Do not ஒரு look முறை மட்டும் around. பாடவே பாட போறோம். we just one more time we're going to sing this chorus again. எல்லாரும் நீங்க அப்படியே கனெக்ட் ஆகணும் ஆண்டவரோட. I want you to connect with God. ஆண்டவரோட பேசணும் நீங்க. You need to speak to God. அந்த கனத்த மகிமை நீங்க செலுத்தணும். You need to give honor and glory to Jesus Christ. இன்றைக்கு நாம் செய்கிற அந்த காரியம், The thing that we are going to do today, இன்றைக்கு நாம் அவருக்கு கொடுக்கிற அந்த கனம், அந்த மகிமை, the honor and the glory that we are going to give it to Him today, நம்முடைய எதிர்காலம் முழுவதையும் அது சூழ்ந்து கொள்ள போகிறது. it will cover entire future of ours. நம்முடைய எல்லா திட்டங்களையும் அந்த தேவனுடைய கரம் சூழ்ந்து கொள்ள போகிறது. All our plans will be covered by the hand of God. ஓ, தேவனுடைய மகிமையினாலே அது சூழப்பட By போகிறது. the glory of God it will be covered. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவாய் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம், How much more and more we're going to give glory to Lord God. அவர் தான் நமது கரத்தை பிடித்துக் கொள்ளுவார். Then He will hold on to our அவர் hands. தன்னுடைய சிறகுகளால் நம்மை மூடுவார். He will cover us under the wings of His. எந்த சத்துரு நம்மை தொட முடியாது. No enemy can touch us. ஒரு தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற மனுஷனை சத்துரு தொட முடியாது. A man who is in the presence of God, no enemy can touch. தேவ பிரசன்னத்தில் இருக்கிற தேவ பிள்ளையை எந்த சத்துருவும் தொட A முடியாது. child of God who is in the presence of God, no man or அருமையான enemy can சகோதரனே, touch. சகோதரிக்கு My உன்னை dear தொடவே brothers முடியாது. and sister, no one can touch you. ஒருவரால உங்களை தொட No முடியாது. one can touch you. எந்த சத்துருவும் தொட No முடியாது. enemy can touch you. கர்த்தருடைய பிரசன்னத்துல மறைச்சு கொள்ளுங்க. Just cover yourself in the presence of கர்த்தருடைய God. பிரசன்னத்தால் நீங்க மூடப்படணும். You have to be covered by the presence of கர்த்தருடைய God. பிரசன்னத்தால மூடப்படுங்க. Just cover yourself in அப்படியே the உங்களை presence விட்டு of God. கொடுங்க. அப்படியே Just விட்டு give கொடுங்க yourself to God. Give அப்படியே விட்டு கொடுங்க yourself. ஆண்டவருக்கு. Just give yourself to God. ரீகா பரபல பதரல பசதரல புரல glory 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 to the Lamb. ரெண்டு கரங்களை வைத்து glory 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 to the Lamb, for He is glorious and worthy to be praised, the Lamb upon the throne.
lift our voice in praise the Lamb upon the throne. For you are glorious and worthy to be praised, the Lamb upon the throne. And unto you we lift our voice in praise, the Lamb upon the throne. பிதாவே எல்லா கனத்த மகிமையை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். Father, we give all the glory and honor to you alone, Father. உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்காக உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for your Son, Jesus Christ. அவர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி Thank you செலுத்துகிறோம். for giving him to us, Father God. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள அவர்கள் மறைந்து கொள்ளட்டும். Let all of who are here be hidden under your presence, Father God. சத்துருவின் கண்களுக்கு மறைக்கப்படட்டும். Let them be hidden from the eyes of the enemy, Father. பொறாமையின் கண்களுக்கு Let மறைக்கப்படட்டும். them be hidden from the envious eyes, Father God. ஆண்டவரே, ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்கும் போது அவர்கள் வெற்றி நடைய போடட்டும். When they ஆண்டவரே, enter into the new year, let them enter with a victorious walk, Father ஆண்டவரே, God. வெற்றியோடு பிரவேசிக்கட்டும். Let them enter with victory, Father God. ஆண்டவரே, பழைய வருஷத்தின் தோல்விகள் அவர்களை தொடர வேண்டாம். Let not the failures of the last year continue into the new year, ஓ, Father பழைய God. வருஷத்தின் கவலைகள் கண்ணீர்கள் அவர்களை தொடர வேண்டாம். Let not ஆண்டவரே, all the tears and troubles of the past year come into the next year, Father God. தேவ பிரசன்னத்தினாலே ஆண்டவரே, தேவ அடைக்கலத்தில் அவர்கள் காணப்பட உதவி Let செய்யுங்க. them be under the presence and under the refuge and shield of yours, Father God. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே செட்டைகளின் அடைக்கலத்தில் அவர்கள் Let them be காணப்படும். under the wings of yours, Father God. உம்முடைய கரம் அவர்களை மூடி மறைத்துக் Let கொள்வதா. your hand cover them and hide them, Father God. எல்லா கனத்த மகிமையை உமக்கு We செலுத்துகிறோம். give all the glory and honor to you alone, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus we ask, Father. ஆமென், ஆமென். Amen. இந்த வேளையில் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். In this time we convey the greetings of Christmas Amen. to you all. ஆமென். சேர்ந்து பாடுவோமா? ஹாப்பி பர்த்டே Shall ஜீசஸ். we all sing Happy Birthday Jesus together? Happy birthday Jesus. Happy birthday Jesus. Happy birthday dear Jesus. Happy birthday to you. Happy birthday Jesus. Happy birthday Jesus. Happy birthday dear Jesus. Happy birthday to you. Amen. Amen. நான் யாவரும் அமர்ந்து கொள்வோம். Let us all be seated. இந்த வேளையில் நாம் ஒரு கவிதை வாசிப்பை நாங்கள் கேட்க போன்றோம். We're going to hear a poem that is going to be read. எங்கள் மத்தியில் இருக்கிறதுனா பிரதர் ஸ்டீவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர் ஒரு கிறிஸ்மஸ் குறித்த ஒரு கவிதை வாசிப்பார். I call upon Brother Stefan to come forward to read the poem. ஆமென். ஆண்டவராய் இயேசுவுடைய இந்த பிறப்பு நாட்களை முன்னிட்டு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். இதை வாசிக்க கேளுங்கள். மார்கழியில் உதிக்கின்றார் மன்னவராம் இயேசு, மார்கழியில் உதிக்கின்றார் மன்னவராம் இயேசு, மனமகிழ்ச்சி தந்திட வந்தவராம் இயேசு, மனமகிழ்ச்சி தந்திட வந்தவராம் இயேசு. ராஜாக்கள் உம்மை கண்டு பயந்திடவே, ராஜாக்கள் உம்மை கண்டு பயந்திடவே, ராஜாவே பாலகனாய் உதயமானார் இவ்வுலகில், ராஜாவே பாலகனாய் உதயமானார் இவ்வுலகில். சாஸ்திரிகள் உம்மை கண்டு வணங்கிட, சாஸ்திரிகள் உம்மை கண்டு வணங்கிட, நட்சத்திரமாக வழி வகுத்தவரே, நட்சத்திரமாக வழி வகுத்தவரே. இரட்சகராய் தோன்றியவரை, இரட்சகராய் தோன்றியவரை ரட்சிப்பின் வழியாய் விட்டுவிடு, இரட்சகராய் தோன்றியவரை ரட்சிப்பின் வழியாய் விட்டுவிடு. கிருபை பெற்று வாழ்ந்து அவரின் நற்செய்தியை அறிவித்திட, கிருபை பெற்று வாழ்ந்து அவரின் நற்செய்தியை அறிவித்திட. இயேசு என்னும் நாமத்தில் இரட்சகராய் தோன்றினாரே, இயேசு என்னும் நாமத்தில் இரட்சகராய் தோன்றினாரே. இம்மானுவேலாக கூடவே இருந்திட, இம்மானுவேலாக கூடவே இருந்திட.
அறிந்திட பிறந்தார் இவ்வுலகில் பாலகனாய், அறிந்திட பிறந்தார் இவ்வுலகில் பாலகனாய், சித்தங்கொண்டார் உனக்குள் வந்திட, சித்தம் கொண்டார் உனக்குள் வந்திட, அன்பென்னும் வடிவம் கொண்டவர், அன்பென்னும் வடிவம் கொண்டவர், சிலுவையின் சின்னமாக தோன்றியதே, சிலுவையின் சின்னமாக தோன்றியதே, ஜீவனை கொடுத்தவரே மேய்ப்பனாக நினைத்து, ஜீவனை கொடுத்தவரே மேய்ப்பனாக நினைத்து, மேய்ச்சல் என்னும் பாதையைக் கண்டு மகிழ்ந்து, மேய்ச்சல் என்னும் பாதையைக் கண்டு மகிழ்ந்து, இறைவன் சாயலாக படைத்த மனிதனிடம், இறைவன் சாயலாக படைத்த மனிதனிடம் மனித சாயலாக வந்துதித்தார் இயேசு, மனித சாயலாக வந்துதித்தார் இயேசு. படைத்த மனிதன் பாதை மாறிய போது, படைத்த மனிதன் பாதை மாறிய போது பதைத்து போய் பாலகனாய் உதயமானார் இவ்வுலகில், பதைத்து போய் பாலகனாய் உதயமானார் இவ்வுலகில். உன் பாவம் அவரை உதிக்க வைத்தது, உன் பாவம் அவரை உதிக்க வைத்தது, உனக்குள் வந்திட உன்னை நடத்திட, உனக்குள் வந்திட உன்னை நடத்திட, உனக்கோரிடம் தந்திட அவர் தன்னிடத்தை விட்டு வந்தாரே, உனக்கோர் இடம் தந்திட அவர் தன்னிடத்தை விட்டு வந்தாரே. இவ்வுலகம் உனக்கு தேவை என்று அறிந்தும், இவ்வுலகம் உனக்கு தேவை என்று அறிந்தும், விண்ணுலகம் நிரந்தரம் என காட்டிட வந்தார், விண்ணுலகம் நிரந்தரம் என்று காட்டிட வந்தார். ஆத்மா தந்தவர் ஆத்மதாகம் கொண்டவராய், ஆத்மா தந்தவர் ஆத்மதாகம் கொண்டவராய், தாகமென்று சொன்னவரை தரணியெங்கும் கொன்று சென்றிடுவோம், தாகமென்று சொன்னவரை தரணியெங்கும் கொன்று சென்றிடுவோம், அவர் தாகம் தீர்த்திடவே, அவர் தாகம் தீர்த்திடவே. ஆமேன். குட். Let us all pray. எங்களை அதிகமாக நேசிக்கிற இயேசு சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Our loving God, we praise you. We thank ஆண்டவரே, எங்களை தேடி 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் நீர் வந்ததற்காக உம்மை you. ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you that you came down to this world 2000 years ago, Father. ஆண்டவரே, எங்களை பாவங்களை மன்னிக்க, எங்களை வாழ வைக்க நீர் பூமிக்கு வந்தீர். You came down to this earth so that we could live a happy life, அது Father. மட்டுமல்ல, நாங்கள் பரலோகம் சேர்வதற்காக, எங்களுக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக வந்தீர். Not only that, for us to go to heaven and have eternal life, you have came down this world, Father God. எங்களுக்காக பரலோக வாசலையே நீர் திறந்து வைத்திருக்கிறீர். You have opened the gates of heaven for us, Father God. அதற்காக உமக்கு நன்றி We செலுத்துகிறோம். thank you for that. கர்த்தாவே, இந்த வருஷத்திலும் ஆண்டவர் இந்த பண்டிகை நாளை ஆண்டவரை கொண்டாட, ஆண்டவரை நினைவு கூற, கலந்து கொள்ள நீர் கொடுத்த சிலாக்கியத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord God, we thank you for the privilege you have given us to celebrate this festival, Father God, together. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். Even in this day we pray, ஆண்டவரே, Father இந்த God. நாட்களில் தனிமையாக இருக்கிறவர்களுக்கு நீர் ஆறுதலும் தேர்தலுமாய் இருந்தரணும். Those people who are living lonely life, Father God, you be the comfort and protection, Father God. உம்முடைய மகிமையினாலே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். Cover them under your glorious presence, Father God. ஆண்டவரே, அதே போல ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரை நீங்க மூடி மறைச்சுக் கொள்ளுங்க. Also the families and especially the children, cover them, Father God. எந்த சத்துருவும் அவர்களை தொடக்கூடாது. No enemy should touch them, Father எந்த God. பலவீனமும் தாக்கக்கூடாது. No weakness shall touch them, Father. கர்த்தாவே, பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக கூட நாங்க பாரத்தோடு நாங்க We also ஜெபிக்கிறோம். pray with the burden heart for those people who are weak, Father. இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவே, உனது கரத்தை எடு என்று கட்டளையிடுகிறோம். In the name of Jesus, we command the enemy to take your hands off from them, Father. ஆண்டவரே, தெய்வீக சுகம் அவர்களுக்கு உண்டாவதாக. Let there be divine healing, Father God. ஆண்டவரே, அவர்களுடைய அற்புத சுகத்தை கொடுத்துங்க. Give them the miraculous healing to them, Father. ஆண்டவரே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமையோ சுகத்தோடு பலத்தோடு அவர்கள் ஆலயத்துக்கு வர உதவி Let செய்யுங்க. them come with the strength and healing next Sunday, Father God. அது மட்டுமல்ல, நீர் பிறந்த இந்த நற்செய்தியை, நீ தந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள அந்த தாகத்தை, அந்த வாஞ்சை நீங்க எங்களுக்கு கொடுங்க. Give us a privilege to share the good news, the good tidings to others, Father God. ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கிற, இந்த ஆராதனையில் இருக்கிற ஒருவர் கூட உம்மை குறித்து பேசாம இருக்கவே கூடாது. Not even one person in this building shall not able to share. They let them share your good news to others, Father. ஆமாண்டவரே, அவருடைய வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். Let all the mouth be loosened at this moment, Father போகிற God. இடத்துல எல்லாம் உம்மை குறித்து அவர்கள் பேசட்டும். Wherever they go, let them speak about you, இயேசு Father God. நல்லவர் என்று சொல்லட்டும். Let them proclaim that you are a good God, Father அனுபவித்து Jesus. ருசித்து சொல்லட்டும். Let them கர்த்தாவே, taste and see and let them know, Father God. அவருடைய வாழ்க்கையில நீர் போதுமானவராய் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you be enough for them, Father God. ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே அப்படி செய்கிறார்கள் அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களை Whoever is like that, Father, bless them, Lord. இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. Even now, Father God, whoever is giving to you, Father, bless them, Father God. தேவைகளுக்கு மத்தியில, குறைவுகளுக்கு மத்தியில கொடுக்கறாங்க. In the midst of their needs and shortages, they are giving to you, Father. ஆண்டவரே, அவருடைய ஆசீர்வதிங்க. Bless them, Father, Lord. அவருடைய வியாபாரங்கள் விருத்தி அடையட்டும். Let their business be expanded, Father ஆண்டவரே, God. அவர்களுக்கு நல்ல வேலைகள் Let கிடைக்கட்டும். them have a good job, Father. நல்ல வருமானம் Let there be உண்டாகட்டும். good earnings, Father நல்ல God. பதவி உயர்வுகள் Let there be கிடைக்கட்டும். promotions in the workplace, Father. படிப்புல நல்ல உயர்வுகள் Let வரட்டும். there be exaltations in the நல்ல education, துணைவர்கள் Father. கிடைக்கட்டும். Let them have good partners, Father God. ஆண்டவரே, அப்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
That way we are blessing வேலை them, இல்லாதவர்களுக்கு Father. வேலை கிடைக்கட்டும். Let the people who are jobless, let them have வீடு job, இல்லாதவர்களுக்கு Father. வீடு Those who கிடைக்கட்டும் are ஆண்டவரே. homeless, let them have homes, விசா Father. இல்லாதவர்களுக்கு Those who are இயேசுவின் visaless, நாமத்தினாலே Father விசா God, in the name of கிடைப்பதாக. Jesus, we pray they let them have visa, எல்லா Father விசாக்களும் God. கிடைக்கட்டும். Let them have the visas they require, அதிகாரிகளுடைய Father. கண்களில் தயவு Let there கட்டளையிடுங்க be favor இயேசுவே. in the authority, Father God. புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது ஒரு சாட்சியோடு When பிரவேசிக்க. they enter into the new year, let them come with a testimony, Father God. ராத்திரில உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். We commit everyone into your hands in this நாங்கள் night. வீடுகளுக்கு செல்லும் போதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னங்களோடு வரட்டும். While we return home, Father God, let your presence come with us. ஒருவருக்கு எல்லா கனத்த மகிமை செலுத்துகிறோம். To you alone we give all the glory and honor, Father. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. In the good name of Jesus we ask. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of our Lord Jesus பிதாவாகிய Christ, தேவனுடைய love of our Father, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் the சந்தோஷம் fellowship, communion, peace and joy of the Holy Spirit, இப்பொழுதும் எப்பொழுதுமா now and forever, விசேஷமாக இந்த பண்டிகை காலங்களில் especially the festive season time, Father, கர்த்தர் வருமளவும் until the coming of Jesus Christ. எங்கள் அனைவரும் கூட நீடித்து நிலைத்திருக்க Let கடவுளே. us be with us and abide and remain with us forever. ஆமென். Amen. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். Let us all say this together. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Amen. ஆமென். Amen. 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 We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. ஒரு பாடலை பாடுவோம் அந்த வேளையிலே